ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்க ஃப்ரீலான்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃப்ரீலான்ஸ் இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம WWE சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா தான் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஆன்லைனில் பார்க்கலாம். இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் மிலிட்ரியாக இருப்பார். அந்த வேலையை விட்டு ஒரு லாயராக வேலை செஞ்சுன்னு இருப்பார். ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இன்டர்வியூ எடுக்க போறாங்க. அப்படி போற அவங்களுக்கு நம்ம படத்தோட ஹீரோ ஜான் சீனா ஒரு பாடி கார்டா போறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, வரக்கூடிய பிரச்சனை நம்ம ஹீரோ எப்படி சமாளிச்சாரு, கடைசியா அந்த இன்டர்வியூ எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த ஃப்ரீலான்ஸ். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அது 3மே வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. படத்தில் அங்கங்கே வர காமெடி சீன்ஸும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட மியூசிக்கும் டீசெண்டாக இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரியும் பல படங்களில் பார்த்த அதே ஸ்டோரி தான். இந்த படத்தில் வர சில சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. இந்த படத்தோட ரன் டைம் 1.25 மணி நேரம் தான். மற்றபடி படத்தில் சொல்ல எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.